திருநதியை கூட சட்ட பைய பிடிச்சு உலுக்கிய ஒருத்தட்ட காசு வாங்குறானா இவன் கந்து வட்டிக்காரனா இல்ல கட்சிக்காரனா? ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைச்சு நாட்டையை மீட்க சொல்லக்கூடிய ஒரு நாதாரி ஒரு 1000 ரூபாய் பிச்சைக்காரன் தட்டில் இருக்கக்கூடிய ஏதோ அவனுக்கு பொங்கல் செலவுக்கு ஓட்டுவதற்குரிய அடிப்படையான ஒரு ஆதார தொகையை கவர்மெண்ட் கொடுக்குன்னா அந்த காசை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்றது. மழை வெள்ளத்துல வீடு வாசல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் 6000 ரூபாய் கொடுச்சுன்னா அந்த காசை கொண்டு என்கிட்ட கொடுனா நீ எச்சையிலும் எச்சை கேடு கிட்ட பொறுக்கியிலும் பொறுக்கின்னு உன்னை சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? பணத்தையும் நீயே வச்சுக்க, நான் போய் காபி சாப்பிட்டுறேன். சந்தோஷம் தானே? வணக்கம், பாலமுருகன். பொங்கல் பரிசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொல்லிட்டு இருந்தா. அப்படி அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய விஷயங்களை போட்டிருந்தோம். சரி, ஓகே, கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு உனக்கு சொல்றதுக்கு 1000 கருத்து இருக்கு. கொடுப்பதற்கு எப்படி எங்களுக்கு 1000 பாலிசி இருக்கோ அந்த மாதிரி உனக்கும் பாலிசி இருக்குன்ட்டு நம்ம போயிடுறோம். ஆனா கொடுத்த தொகையை திரள் நிதியாக என்னிடம் கொடுக்க வேண்டும் சொல்றதுல ஏதாவது குறைந்தபட்ச நேர்மை இருக்கா அப்படிங்கிறது தான் நாம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, சென்னை பெருவெள்ளத்துல பாதிச்சிருக்கும் போது பயங்கரமா வந்துகிட்டு காட்டு கூச்சல் போட்டதுதான் இந்த சீமான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6000 ரூபாய் பணம் கொடுத்தனால அவனுடைய வாழ்வு மீண்டு விடுமா? இந்த 6000 நாள் வந்துகிட்டு என்ன பலன் உண்டாக போகிறது? பண திமிரின் அடிப்படையிலும் அதிகார திமிரின் அடிப்படையிலும் தானே நீ இவ்வளவு ஆட்டம் கட்டி ஆண்டுகிட்டு இருக்க. அப்படின்லாம் இந்த வாய் பேசிச்சு இல்ல. ஆனா அடுத்த நிமிஷமே என்ன நீ அறிக்கை விட்டேன்னு கேட்டனா, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த 6000 ரூபாய் பணத்தை உடனடியாக தம்பிகள் அனைவருமே வந்துகிட்டு திரள் நிதிக்கு கொடுக்க வேண்டும் சொன்னியே. இதுல குறைந்தபட்சம் ஏதாவது லாஜிக் இருக்கா? என்ன கொடுமை சரவணன். அதே தான் இப்பயும் கேட்கிறோம். பொங்கல் நிதியா கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் பணத்தை உடனே திரள் நிதியா கொடுக்கணும்னு நீ சொன்னேன்னா நீ என்ன மாதிரி மனநிலை உடைய ஒரு மனிதன்? நீ காலையில நேத்திக்கு எதிர்த்த அந்த வார்த்தைக்கும் இன்னைக்கு வாங்கின பணத்தை என்கிட்ட திருப்பிக்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய நகை முறைன்னு சொல்ற தெரியுமா? மிகப்பெரிய வித்தியாச அளவுகளுக்கு தெரியுமா? உன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டுல நீ இருக்கக்கூடிய மனநிலை தான் என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? தட்டி பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை தட்டி பறிக்குமா அனுமாருன்னு சொல்லி ஒரு பழமொழி நம்ம ஊர்ல இருக்கு. தற்குறி 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 தற்குறியானி இருக்காத, தற்குறி 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 தற்குறியானி இருக்காத, தம்பி தற்குறியானி இருக்காத. அந்த மாதிரி வந்துட்டு வாங்குறேன் குப்பனும் சுப்பனும் போயிட்டு அவன் 1000 ரூபாய் பணத்தை வாங்குறான்னா நீ முந்தா நாள் நின்றுகிட்டு வீரவசனம் பேசுற. என்னை 1000 ரூபாய்க்கு வந்துகிட்டு பிச்சைக்காரராக மாத்தி விட்ட ஒரு கவர்மெண்ட் வந்துகிட்டு நீ இதெல்லாம் ஒரு கவர்மெண்டான்னு சொல்லி என்னை பயங்கரமா சத்தம் போட்டுவிட்டு, சரி ஓகே நீ சத்தம் போட்டல அந்த இடத்துல நிக்கலாம்ல. இவன் போய் பணம் வாங்கினவன்ட்ட வந்துகிட்டு தம்பி ஃபுல்லா அந்த பணத்தை என்கிட்ட கொடுன்னு சொன்னா நீ யார்? ஃபர்ஸ்ட் நீ 1ஆம் நம்பர் பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் தானே. நீ வந்துகிட்டு எது கவர்மெண்ட்டை எதிர்த்து பணத்தை கொடுக்காதுன்னு சொன்னா நீ பணத்தை வாங்காத இடத்துல நிக்கணும். அதாவது திரள் நிதி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நீ சொல்லக்கூடிய முட்டு என்னன்னு கேட்டுட்டேன்னா, நாம் தமிழர் கட்சி வச்சு நடத்திருக்கிறோம். அந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பை வளர்ச்சியை நோக்கி கொண்டுட்டு போகணும்னா அடிப்படை பொருளாதார தேவை இருக்கும். நீ நல்லா வாயாளப்பேங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா நன்கொடை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டா, தானாக முன் வந்து அழிப்பது, பிடுங்கி தின்றது கிடையாது. பிடுங்கி தின்னி மனப்பான்மை தெரியுமா? அது சுத்தமான அயோக்கியத்தனமானது. 2வது, அரசியல் நிலைப்பாட்டுல ஒரு சட்டை பையில இருந்து ஒருத்தருடைய காசு எடுக்கிறதுங்கிறது மகா போர்ஜரித்தனம். நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் நன்கொடையை வசூல் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. வசூல் பண்ணுவாங்க. அந்த வசூலை வச்சுதான் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதுல ஏதாவது பற்றாக்குறை உண்டாச்சுன்னா அதுல ஏதாவது கைப்பொறுப்புகள் ஆகும். இதே தான் தந்தை பெரியார் எப்படி அறிவுறுத்திருக்காருன்னு கேட்டுட்டீங்கன்னா, தூத்துக்குடியில நிகழ்ச்சி நடக்குது. அங்க மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ச்சி நடக்கும் போது வசூல் போன இடத்துல வந்துட்டு கடை வசூல் பண்ண போற இடத்துல வந்துட்டு, ஐயா இந்த மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் நிகழ்ச்சி இருக்கு நன்கொடை கொடுங்க சொல்லி கேட்டா ஒரு பையன் அங்க இருக்கக்கூடிய ஆள் நம்ம நிகழ்ச்சிக்கு காசு கொடுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. நேரா வந்துட்டு பெரியார்ட்ட சொல்றாங்க, என்னப்பா இது எவ்வளவு வசூல் ஆச்சுன்னு. ஐயா
அங்க எவனுமே வசூல் தர மாட்டேங்கிறாங்கயா, ரொம்ப நம்மள என்னை வந்து வெறுப்பேத்துறாங்க, கோவப்படுத்துறாங்கயா, இவ்வளவு செலவு பண்ணி நம்ம நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணி கட்டமைச்சிட்டு இருக்கோம், அவன் வந்து ஒரு ரூபா காசு கூட தர மாட்டேங்கிறாங்கயா அப்படின்னு தோழர்கள் கோவப்பட்டு பெரியார்கிட்ட பேசும்போது பெரியார் சொல்றாரு, இந்த பாரு, நீ வந்து நிகழ்ச்சியை ஒரு இடத்துல போடுறேன்னு சொன்னா அதோடைய முழு பொறுப்பு உனக்கானது. நீ யாருக்காக நிகழ்ச்சி போடுற, அவனுக்காக தான் நிகழ்ச்சி போடுறேங்கிறது உனக்கு தெரியும். ஆனா அவன் வந்து இந்த நிகழ்ச்சி நமக்காக தான் போடுறாங்களா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால நீ உன்னை எதுக்கு நாங்க வசூலுக்கு அனுப்பினேன்னு கேட்டா, கையில வச்சிருக்கக்கூடிய நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு போய் அவன் கடையில டேபிள் மேல வச்சுட்டு, ஐயா 7 மணிக்கு இங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நம்மளுடைய ஜாதியை நமக்கு தலையில கட்டி நம்மள சூத்திரப்பட்டம் ஆக்கி வச்சிருக்காங்க, நம்மளுடைய மானத்திற்கும் நம்மளுடைய சுயமரியாதைக்கும் கேடு வந்துருச்சு இந்த பார்ப்பனர்களால, இந்த இன துரோகிகள்னால. அதனால அந்த இன துரோகத்தையும் அந்த பார்ப்பனியத்தையும் ஒழித்து கட்டுவது எப்படி, ஜனநாயக பூர்வமாக அவர்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்க, நீங்க நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்வதற்கான நோட்டீஸ் தான் நீ அவன்கிட்ட கொடுக்குற. அவன் நோட்டீஸை படிச்சு பார்ப்பான். படிச்சு பார்த்து உனக்கு நான் கொடுக்கணுங்கிற மனநிலையை அவனுக்கு வரலைன்னா அவன் மீது நீ கோவப்படக்கூடாது. நீ பண்ணக்கூடிய வேலை என்னன்னு கேட்டுட்டேன்னா, அந்த இடத்துல இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்கிற தெரிவிப்பது மட்டும்தான் உனது வேலை. ஆனா அங்க போய்கிட்டு அவன் காசு கொடுக்கலைங்கிற காரணத்துக்காக அவன் நீ கோச்சிக்கிட்டனா அவனுக்கும் உனக்கும் எந்த இடத்துலயுமே வித்தியாசம் இல்லைங்கிறதா இதன் மூலமா தெரியுது. அதனால போய் நோட்டீஸை கொடுத்துட்டு வரதோட தான் உன்னோட வேலை. போய் மற்றபடி உன்னுடைய பொறுப்பை பார்த்து நீ நிகழ்ச்சியை நடத்துங்கிறது தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தத்துவம். ஆனா இவன் என்ன பண்றான்னு கேட்டுட்டீங்கன்னா, திருநதியை கூட சட்ட பைய பிடிச்சு உலுக்கிய ஒருத்தட்ட காசு வாங்குறானா இவன் கந்து வட்டிக்காரனா இல்ல கட்சிக்காரனா? ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைச்சு நாட்டையை மீட்க சொல்லக்கூடிய ஒரு நாதாரி ஒரு 1000 ரூபாய் பிச்சைக்காரன் தட்டில் இருக்கக்கூடிய ஏதோ அவனுக்கு பொங்கல் செலவுக்கு ஓட்டுவதற்குரிய அடிப்படையான ஒரு ஆதார தொகையை கவர்மெண்ட் கொடுக்குன்னா அந்த காசை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்றது. மழை வெள்ளத்துல வீடு வாசல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் 6000 ரூபாய் கொடுச்சுன்னா அந்த காசை கொண்டு என்கிட்ட கொடுனா நீ எச்சையிலும் எச்சை கேடு கெட்ட பொறுக்கியிலும் பொறுக்கின்னு உன்னை சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? சரி, நீ ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்க, உனக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது, அதுல எல்லாம் நாங்க மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த நிதியை உலகம் முழுக்க நீ வசூல் பண்ற, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு கட்சியின் கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? ஒரு கட்சி வந்து நடந்திருக்குன்னு கேட்டா ஆண்டு இறுதி அறிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அனைத்து கட்சிகளுமே வந்து ஆண்டு இறுதி அறிக்கையை வந்து அறம் சார்ந்து இந்த விஷயம் ஃபுல்லா இந்த வருஷம் முழுக்க நடந்துச்சு, இந்த விஷயத்துக்கு ஃபுல்லா இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு வரம் வந்துச்சு, இவ்வளவு மீத இருப்பு அல்லது பற்றாக்குறைன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாகரிகமான அணுகுமுறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள்கிட்டயுமே இருக்கு. அவங்க ஆண்டு இறுதி அறிக்கையை வந்து எல்லா இடத்துலயுமே வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. அது எல்லா கட்சிகளுமே வெளியிட்டு இருக்கு. நேற்றுக்கு கடைசியா இருக்கக்கூடிய இருக்கிறதுலே மோசமா இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக கூட தனது வெள்ளை அறிக்கையை இவ்வளவு தூரம் வந்துச்சு, இவ்வளவு தூரம் வெளியில போச்சுன்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. பிஜேபி முதற்கொண்டு தனது அறிக்கையை வெளியிடுகிறது. ஆனா நாம் தமிழர் கட்சி நீ கட்சி ஆரம்பிச்சியே 14 ஆண்டுகளாக நீ கட்சி ஆரம்பிச்சு எத்தனை கோடி ரூபாயை பொதுமக்களிடமும் இலங்கை தமிழர் ஈழத்தமிழரிடம் சுருட்டி பண்ணியே ஒரு வருடத்துல 14 ஆண்டுல ஒரு நாளாவது உனது கட்சிக்கு வந்துகிட்டு வெள்ளை அறிக்கை நீ வெளியிட்டு இருக்கியா? உனக்கு மிகப்பெரிய சவாலா மாறினதுதான் இந்த வெள்ளை அறிக்கை. அனைத்து பேருமே எந்த விஷயத்துல உன் கழுத்தை நெரிச்சாங்க தெரியுமா? வசூல் வேட்டை நடத்தின தெரியுமா? யாருடைய காஞ்சிபுரத்துல விக்னேஷ் செத்து போனார் பாரு, அந்த பையனுடைய அந்த இறப்புல வந்துகிட்டு உன்னுடைய வசூல் வேட்டை ஃபுல்லா ஃபோர்ஜரி ஃபுல்லா தெருவுல அம்பலமானது. அப்ப கூட நீ வந்துகிட்டு வெளியறிக்கை நீ வெளியிட்டியான்னு கேட்டா வெளியிடவே இல்லை. ஆனா ஒரு நிதி ஆதாரம் ஒரு 10 ரூபாய் கட்சியின் பெயரால் தான் மட்டுமே சுகபோகமாக வாழ வேண்டும்ங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஆளு திரள் நிதிங்கிற வார்த்தைக்கு அடுத்த சமமான வார்த்தை எதுன்னு கேட்டா சீமான் அப்படின்னு போட்டு வச்சுட்டு அந்த காசு அனைத்துமே எனக்கு சொந்தம் அப்படி என்றால், நான் என்றால் கட்சி, கட்சி என்றால் நான் அப்படிங்கிற ஒரு மனநிலை உனக்குள்ள இருக்கும் போது உனக்கு கொடுக்கக்கூடிய காசு யாருக்கான காசு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அந்த மன்னார்குடி விக்னேஷ் இறந்து போகும்போது அவருக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள்ட்ட பல கோடி ரூபாய் நீ வந்து ஆட்டைய போட்ட. ஆனா உண்மையிலேயே நீ மணிமண்டபம் கட்டினியான்னு கேட்டா ஒரு செங்கல் கூட நீ வாங்கல. அப்போ மணிமண்டபமே கட்டவே இல்லை, ஆனா பல கோடி ரூபாய் வந்து வசூலாயிருக்குன்னு சொல்லி அவங்க விக்னேஷுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுப்பா, இறந்த போது ஏதோ வந்து பேசுனாங்க, போனாங்க, வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆலயம் காணா பேரையும் காணா. இல்லம்மா,
உங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்காக நாங்களும் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நாங்க போட்டிருக்கோம். 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல வந்து கலெக்ட் பண்ணி வேற காசு வேற நாங்க கொடுத்திருக்கோம். இது இல்லாம தெரிஞ்சே நாங்க இவ்வளவு பைசா கொடுத்திருக்கோம். உலகம் எங்க வசூலா இருக்குது. நாங்க மணிமண்டபம் அங்க கட்டியிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மண்டபமும் கட்டலைன்னு அவங்க சொல்லும் போது அனைவரும் அனைத்து பகுதி என்ன திருப்பிட்டாங்க, சீமான்ட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மணிமண்டபம், ஆனா அதுக்கு நீ வாங்கின தொகை எவ்வளவு கேட்கும் போது இந்த அலறி போய் இந்த விஷயத்தை போய் எப்படியா சமன்படுத்துன்னு சொல்லி இந்த கறிக்கஞ்சி அரைஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட சொல்லவும் அந்த ஆள் திரும்பி அங்க வந்து உட்காந்துக்கிட்டு அம்மா என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லும் போது அந்த அம்மா கண்ணு தெரியல எனக்கு கண்ணு வலியில் இருக்கும்போது என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கண்ணு ஆபரேஷன் பண்ணணுப்பா கண்ணு சரியா தெரியல. உடனே என்ன பண்ணிட்டேன்னா விக்னேஷின் தாயார் அவர்களுக்கு கண் ஆபரேஷன் செய்ய வேண்டும், ஆகையால் திருநெல்வேலி கொடுங்கள் உறவுகளின்னு சொல்லி அவன் ஒரு பக்கெட் கலெக்ஷனை போட்டு ஏண்டா செத்த பணத்தின் மீதும் அரசியல் பண்றீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க. சாவுக்கு போராடிட்டு பார்வைக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை வச்சு இவன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் உங்கள் திறநிதியின் யோக்கியதை. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க கேட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு 10 ரூபாய் கொடுக்காத, ஆனா கொடுத்த 10 ரூபாய் என்கிட்ட கொண்டு நீ கொடுன்னு சொன்னா நீங்க எதுக்கு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? கொள்ளையர்கள் கூடாரமாக மாறிவிடக் கூடாது கோயில்னு சொல்லி கலைஞர் எழுதினாரு. நீங்க உங்களுடைய கட்சியை கொள்ளையர்கள் கூடாரம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு பணத்தை கொடுக்க கூடாதுன்னா அந்த இடத்துல நிக்க உனக்கு யோக்கியதை இல்ல. கொடுத்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் பணத்தை பறிக்கக்கூடிய வேலையை நீ செஞ்சனா நீ யாருக்கானவன்? நீ யாருக்கானவன் கேட்டா தமிழ் மக்களுக்கானவன் கிடையாது, தமிழ் தேசியத்துக்கானவன் கிடையாது, தமிழ் மொழிக்கானவன் கிடையாது, தமிழ் பண்பாட்டுக்கானவன் கிடையாது, தமிழர் வாழ்வியலுக்கானவன் கிடையாது. ஒன்லி ஒன் சீமான். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொண்டாட்டி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய அப்பாட்டி, தன்னுடைய பங்களா, தன் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள், வாத்து, கோழி, இன்னும் என்னென்ன வச்சிருக்கியோ எல்லாத்துக்குமா ஊரு பையட்ட இருந்து காசு அடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுல கூடிய உலையில போடக்கூடிய ஒன்னிய மாதிரி கேடுகட்ட பொறுக்கியும் தான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடான தலைவர். ஆரம்பிக்கலாம்.